ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரேட் ரூம். ஸோ நேற்று இன்றைக்கி ப்ரைஸ் எப்படி பிஹேவ் பண்ணுச்சு, ஸோ அதில் நம்ம எப்படி சிம்பிளாக ட்ரேட் பண்ணோம், ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த ஷார்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் அன்னெசரி எதுவுமே பேச போகிறதில்ல. ஜஸ்ட் ப்ரைஸ் அது எப்படி பிஹேவ் பண்ணுச்சு, எப்படி ஃபாலோ ஆச்சு, என்ன மாதிரி ட்ராப் க்ரியேட் ஆச்சு, இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே பேசி எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறோம். ஸோ இன்றைக்கி 18th மார்ச், நேற்று 17th மார்ச், 16th மார்ச்லேருந்து நம்ம பார்ப்போம். ஸோ 16th மார்ச்சில் என்ன இருக்குது, இங்கே ஒரு நல்ல ஷார்ப் ஃபால். ஸோ செல்லர்ஸ், பட் மார்க்கெட் மேலே போய் இந்த செல்லர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக மார்க்கெட் விட்டு அவுட் பண்ணிடுச்சு. ஸோ தேர் இஸ் நோ செல்லர்ஸ். ஸோ ஓவராலாக ட்ரெண்ட் டவுன் இருந்தாலும் இந்த டேயில் மோஸ்ட்லி நம்மளுக்கு செல்லர்ஸ் இல்லை. அண்ட் இங்கே ஒரு ஸ்ட்ராங் பை. அப்போ இங்கே யார் இருக்கா? பையர்ஸ். ஸோ மார்க்கெட் அப்போ யாரை டார்கெட் பண்ணும்? பையர்ஸ். ஸோ நம்ம பிளான் இந்த பையர்ஸை டார்கெட் பண்ணி புட் சைட்கான பிளான் தான் இங்கே இருந்துச்சு. ஸோ நம்ம புட் சைட்கான பிளான் இருந்ததுனால மார்க்கெட் ஓப்பன் ஆகி இங்கே க்ரீனில் நம்மளுக்கு ஆஸ் பர் அவர் ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் செட்டப் படி இந்த ட்ரேடை நம்ம ஸ்கிப் பண்ணோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கு பாருங்கள், டாப்பில் வந்திருக்கு இந்த டோஜி. ப்ரீவியஸ் ஸ்விங்கை பிரேக் பண்ணி ஒரு இன்டிசிவ் கேண்டில் டோஜி வந்துருந்துச்சு. அந்த டோஜிக்கிலேயே நம்ம என்ட்ரி வில் பி பிளேஸ்ட் எஸ்எல் ஹை. ஏன் டோஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி டோஜி என்னன்னு சொல்லுவோம், ஒரு இன்டிசிவ் கேண்டில். இந்த மாதிரி பின் பார்ஸ்லெல்லாம் மோஸ்ட்லி எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே தெரியும் அது ஒரு நல்ல அப்மூன்னு. பட் ஒரு டோஜி வந்து அதோட லோ பிரேக் ஆகும்போது இவங்களும் பேனிக் ஆகுவாங்க, ஃப்ரெஷ் செல்லர்ஸும் என்ட்ரி ஆகுவாங்க, பையர்ஸ் எக்ஸிட் ஆகுவாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் விஷயம் இந்த டோஜியில் நடக்கும். அண்ட் இது எங்கே நடக்குது? ஆல்மோஸ்ட் டேவோட ஹையில் நடக்குது. ஸோ இமீடியட்டாக நம்மளுக்கு இங்கேயே என்ட்ரி கிடைக்குது. இல்லைப்பா எனக்கு டோஜியில் எனக்கு கன்ஃபார்மாக கிடைக்கலனாலும் மறுபடியும் இந்த ரெட் கேண்டலோட ஹையில் உங்களோட என்ட்ரி இங்கே கிடைக்குது. அண்ட் ஈஸியாக உங்களுக்கு ஒரு 1:3 அப்படின்ற டார்கெட் அச்சீவ்டு. நெக்ஸ்ட் நம்ம இமீடியட்டாக இந்த பை சைட் ட்ரேட் பிளான் பண்ணல. ஏன்னா ஓவராலாக நம்மளுக்கு தெரியும் மார்க்கெட்டில் செல்லர்ஸ் ஓட எஸ்எல் தான், பையர்ஸோட எஸ்எல் தான் நம்ம டார்கெட் பண்ணோம். அண்ட் வி காட் அவர் ஒன் ட்ரேட் அண்ட் சாலிட் ட்ரேட். ஸோ வி ஆர் டன் ஃபார் த டே. ஸோ நிறைய பேர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்னு என்னென்னு இருந்தீங்க. ஒன்றுமே இல்லை. உங்கள் கேபிட்டலுக்கு 2% மட்டும் ஒரு ட்ரேடுக்கு ரிஸ்க் பண்ணுங்கள். அந்த 2% 3 to 4% ப்ராஃபிட் ஆகுதான்னு பாருங்கள். மேக்ஸிமம் 5 to 6% தான் உங்கள் கேபிட்டல்லேருந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ அந்த 5 to 6% 2 ட்ரேடாவோ 3 ட்ரேடாவோ பிரித்து 2%, 2%, 2% எடுத்து 4% ப்ராஃபிட் பண்ணுங்கள். 5% உங்கள் கேபிட்டல் லாஸ் லிமிட் ரீச் ஆச்சுன்னா ஷட் டவுன் பண்ணிட்டு போயிருங்க, மார்க்கெட்டை பார்க்காதீங்க. இவ்வளோ தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது. ரொம்ப சிம்பிளிஃபைடான வேலை. ஸோ இங்கே இப்போது பையர்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் இங்கேயும் பையர்ஸ், அதாவது இங்கிருந்து பையர்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராங். ஸோ இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே 2 நாள் கணக்குப்படி ஓவராலாக பையர்ஸ் ரொம்பவுமே சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம செல்லர்ஸை டார்கெட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இன்றைக்கி மார்னிங் பாருங்கள் 9:11 சொல்லிவிட்டு மார்னிங் டைரக்ஷன் அப் சைடு. இதை விட கிளியராக உங்களுக்கு யாருமே சொல்ல முடியாது. அண்ட் இந்த டைம்லேயே நம்ம எப்படி ப்ரைஸ் பிஹேவ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் கன்ஃபார்ம் ஆனோனையுமே. ஸோ இந்த இடத்துலேருந்து டேரெக்டாக பிரேக் அவுட் ஆனால் நாட் இன்ட்ரெஸ்டட் ஃபார் ட்ரேட். ஒரு வேளை இப்படியே போயிருந்ததுன்னா நான் அன்றைக்கி ட்ரேடே எடுத்திருக்க மாட்டேன். ஸோ இங்கே நான் ட்ரேட் எடுக்கலை. அப்போ எப்போ என்ட்ரி எடுக்கணுன்னே, எப்போது 23,659 இந்த ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகுதோ அங்கே, இல்லை இங்கே சஸ்டெயின் ஆகாமல் ஃபர்தராக ஃபாஸ்ட்டாக வந்து இங்கே 23,600 to 580 ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் இதுக்குள்ளே வந்ததுன்னா மேலே போகலாம் அப்படின்னு 2 வியூ நம்ம தெளிவாக கொடுத்துட்டோம் மார்னிங் இந்த கேண்டில் முடியும் போதே. பாருங்கள் ப்ரைஸ் பேட்டர்ன், ப்ரைஸ் எந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணுதுன்ற அளவுக்கு வி ஆர் ட்ரையிங் டு ப்ரெடிக்ட் த மார்க்கெட். எஸ், எல்லாமே 60% தான். ஸோ அந்த 60% பாருங்கள், நம்ம பிளான் பண்ணபடி கீழே வருது, மறுபடியும் உள்ளே வருது. ஸோ இங்கே உங்கள் என்ட்ரி, இங்கே உங்கள் எஸ்எல், இங்கே உங்கள் டார்கெட். ஏன் இந்த செட்டப் நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா, டைரெக்டாக பிரேக் அவுட் ஆகும்போது என்ன ஆகும், இங்கே பையர்ஸ் ஆக்டிவேட் ஆகுவாங்க. ஸோ இவங்களை டார்கெட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வேகமாக கீழே வந்துடும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா
ஹை. இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு ப்ரைஸ் உள்ள வந்து இனிமேல் வி பிளான் த செல் ட்ரேட் இயர் டார்கெட்டிங் திஸ் ஜோன். அதிகமாகலாம் இல்லை, இங்கேருந்து இங்கே ஒரு 80 to 100 பாயிண்ட்ஸ் டிஸ்டன்ஸ் இருந்ததுனால நான் இது ஒரு ஸ்கேல்பிங் மோடில் இந்த ட்ரேட் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் எனக்கு இதில் ஆல்மோஸ்ட் 50 to 60 பாயிண்ட்ஸ் கிடச்சிது இந்தி மணி ட்ரேடில். 23,700 புட் ஆப்ஷன் 215க்கு என்ட்ரி பண்ணோம், 260 சம்திங் போச்சு. எக்ஸாக்டாக இங்கே நம்ம ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா. ஸோ இங்கே என்ட்ரி பண்ணோம். எஸ்எல் இந்த ஜோனுக்கு மேலே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எல்லையும் மார்க்கெட் ஹண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பைக் கொடுத்துட்டு கீழே வந்துச்சு. பட் நம்ம எஸ்எல் இங்கே ஆப்ஷனில் சேஃபர் ஆகி ஈஸியாக கீழே வந்துருச்சு. ஒருவேளை எஸ்எல்ஏ ஹிட் ஆகிருந்தாலும் நீங்கள் நம்ம செட்டப்ஸை ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஓகே, இங்கே என்ட்ரி, இங்கே உங்கள் எஸ்எல் ஹிட், நெக்ஸ்ட் என்ட்ரி இங்கே உங்கள் எஸ்எல், அண்ட் திஸ் வில் பி யுவர் டார்கெட். இதுவும் ஈஸியாக 1:3 கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் இதை ஏன் நம்ம இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறோம், இது ப்ரீவியஸ் டே ஹை. ப்ரீவியஸ் டே ஹை மார்க்கெட் ப்ரீவியஸ் டே ஹையை ஆக்சஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓப்பனிங்லேயே மார்க்கெட் ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணுது, அங்கேயே நம்மளுக்கு ஃபஸ்ட் இன்டியேஷன் கொடுத்துருச்சு, வி ஆர் வெரி ஸ்ட்ராங், பையர்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஸ்ட்ராங் அப்படின்ற விஷயத்த ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் அவுட்லேயே நம்மளுக்கு கொடுத்துருச்சு. ஸோ இங்கே என்ட்ரி எடுக்கிறது நம்மளுக்கு ரிஸ்கி ஃபேக்டர் அப்படின்றனால ஐ வாண்ட் அ ஸ்மால் எஸ்எல். ஸோ எனக்கு இந்த 5 minutes கேண்டில் லோ பிரேக் ஆகிட்டு உள்ள வந்திருந்தால் இன்னும் வெல் அண்ட் குட், இல்லை இங்கே வரைக்கும் வந்துட்டு கிடச்சிருந்தாலும் இன்னும் வெல் அண்ட் குட். பட் எனக்கு ஃபஸ்ட் என்ட்ரி இங்கேயே கிடச்சிருச்சு. ஸோ நான் இங்கே வரைக்கும் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ண முடியாது இங்கே. ஸோ ஐ ஹாவ் டு டேக் தி ஸ்மால் ரிஸ்க். 30 பாயிண்ட் ரிஸ்க். ஸ்பாட் சார்ட்டில் 30 பாயிண்ட்ஸ் ரிஸ்க்லாம் ஆப்ஷனில் 15 to 20 பாயிண்ட்ஸ் ரிஸ்க். ஸோ அந்த 15 to 20 பாயிண்ட்ஸ் ரிஸ்கில் வி காட் மோர் தென் 1:6. ஸோ இன்றைக்கி 2 ட்ரேட், ரெண்டுமே சூப்பராக இருந்துருச்சு. அண்ட் இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதுதான் நடக்க போகுதுன்னு நம்மளோட ப்ரெடிக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ப்ரெடிக்ஷனை பேஸ் பண்ணாவே போதும், உங்களுக்கு ஈஸியாக ட்ரேட் கிடச்சிரும். நம்ம ஆப்ஷனை நீங்கள் பார்க்காட்டியும் பரவாயில்ல, ஸ்பாட்டில் கேண்டில்ஸை பேஸ் பண்ணி கேண்டில்ஸோட ஹை அண்ட் லோ எஸ்எல்லாம் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ட்ரேட்ஸை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஈஸி ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஸ்விங் பிரேக் ஆகுது, ட்ராப் க்ரியேட் ஆகுது, கீழே வர மாதிரி வந்து மறுபடியும் போயிட்டு ஒரு ஈஸி ஃபால் இந்த லோ வரைக்கும். ஸோ இதுவுமே நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், டெலகிராம் குரூப்லையும் ஷேர் பண்ணியிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுவுமே இதே தான் நடந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது வி ஆர் பிளானிங் எ ட்ரேட். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரேட் பிளான் பண்ணுறோம். ஸோ அந்த ட்ரேட் பிளான் படி ப்ரைஸ் மூவ் ஆச்சுன்னா லைக் இங்கே வி வில் டேக் எ ட்ரேட். இல்லை நம்ம ட்ரேட் பிளான் படி ப்ரைஸ் நடக்கலை, அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு டைரெக்ஷனில் போயிடுச்சு, நம்ம பிளான் போட்டபடி அது நடக்கலை அப்படின்னா தென் தேர் இஸ் நோ ட்ரேட். இப்போது என்னோடய ட்ரேடிங் சிஸ்டம் அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு போயிட்டுருக்கிறேன். இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பண்ணும்போது என்னாச்சு, ஒரு இடத்துல பை வரும், பை பண்ணுவோம். எஸ், இண்டிகேட்டரோட அக்யூரசி மோர் தென் 60-70% இருக்குது. பட் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எனக்கு அதிகமாச்சு. இப்போது இந்த மாதிரி செட்டப்புக்காக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் குறைஞ்சிருச்சு அண்ட் என்னோடய ட்ரேடிங் அக்யூரசி அதிகமாக ஆரம்பிக்குது. அதனால தான் நான் இந்த ஒரு செட்டப்பே உங்களுக்கு திரும்ப திரும்ப கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து உங்களோட ப்ராஃபிட்டபிள் ஜேர்னியும் அதிகமாகணும் அப்படின்னு. ஸோ வெறும் ஃபஸ்ட் 5 minutes கேண்டலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கனாவே உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்பவுமே அதிகமாகுது. ஸோ கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங், கீப் பேக் டெஸ்டிங். Thank you for watching, friends.